வெல்கம் டு உமாஸ் ஹோம். வாங்க இன்றைக்கி குக்கிங் எதுவும் பார்க்கல, நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம், ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது. இப்போதைக்கு 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இன்னும் வரப்போகிற வீடியோஸ்லாம் நிறையா சொல்லுவேன். டிப் நம்பர் 1. நான் இந்த டிப்பு ஏற்கனவே ஒரு பிளாக் வீடியோவில் கொடுத்துருந்தேன், பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க. இது நம்ம புதுசாக வாங்குகிற பாத்திரத்தில் ஸ்டிக்கர் இருக்கும்ல, அதை ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு லைட்டாக அந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணி நீங்கள் கையில் சுட்டுக்காமல் உங்கள்கிட்ட அப்பளம் பொரிக்கிற கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு அழகாக அந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம். இது சூட்டோடு எடுத்தால் தான் எடுக்க வரும். அவ்வளோதான், சூப்பராக எடுத்துடலாம். டிப் நம்பர் 2. நம்ம எல்லார் வீட்லேயுமே மிரர் இருக்குங்க, குட்டீஸுங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கையெல்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அழுக்காக்கிடுவாங்க. அதை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கிளாஸ் கிளீனர் வச்சு ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுக்கிறேன். ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். உங்கள்கிட்ட கிளாஸ் கிளீனர் இல்லைன்னா நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கிளாஸ் கிளீனரில் க்ளீன் ஆகிடுச்சு. அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் விபூதி இருக்கும், அதை வச்சு நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு அந்த விபூதியை கொட்டிடுங்க கீழே மீதி இருக்கிறத. அப்படியே அதே டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. உங்கள்கிட்ட கிளாஸ் கிளீனர் இருந்தாலும் சரி, இல்லை விபூதி இருந்தாலும் சரி, சூப்பராக க்ளீன் பண்ணலாம். டிப் நம்பர் 3. இது பார்த்திங்கன்னா கேஸ் லைட்டர். இது நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆனால் ஆன் ஆக மாட்டேங்குது. எதனாலன்னா அந்த லைட்டரில் 4 ஹோல் மாரி கொடுத்துருக்காங்கள்ல, அதில் நம்மளுக்கு அழுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் ஃபுல்லாகவே அதை நல்லா ஒரு லிக்விடோ ஏதோ சோப்போ வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த ஹோலை ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ப்ரஷ்ஷு இல்லைன்னா டூத்பிக்கு இதை வச்சு அந்த 4 ஹோலில் இருக்கிற பிசுப்பெல்லாம் நல்லா சுரண்டிட்டு பைப்பில் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா சூப்பராக இதாகும். பாருங்கள், ஒன்றுமே யூஸ் இல்லாமல் தூக்கி போட்ட லைட்ரு இப்போ நல்லா யூஸ் ஆகுது. டிப் நம்பர் 4. பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ வரமிளகாய் வாங்கியிருக்கேன். இதை அப்படியே நான் ஜாடியில் அடைச்சேன்னாக்க அந்த காம்பில் மாட்டி நான் எடுக்கும்போதெல்லாம் கீழே சிந்திடுது. நான் என்ன பண்ணுவேன், காம்பை இந்த மாதிரி எடுத்துட்டு அதை ஃபுல் பண்ணிடுவேன். 1/4 கிலோ மிளகாய் அதில் எனக்கு ஃபுல்லாக காம்போடு வச்சேன்னா வைக்க முடியாது. இந்த மாதிரி நான் காம்பை கிள்ளிட்டு வச்சேன்னா எனக்கு ஃபுல்லாக வைக்க முடியும். ரொம்ப நாள் பூச்சி பிடிக்காமல் ரொம்ப நல்லாவும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 5. இது ஒரு ஆர்கனைஸ் டிப் தாங்க. இந்த மாதிரி எஸ்ஓக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி உங்கள்கிட்ட அடுப்பு பக்கத்தில் விண்டோவோ இல்லை வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மாட்டி விட்டு அதில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படி அது உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த சைக்கிளுக்குள்ள கம்பி, இது சைக்கிள் கடைங்கள்ல எல்லாம் கிடைக்கும். இது மாதிரி நம்ம வாங்கி மாதிரி வளைச்சி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். டிப் நம்பர் 6. இது பாருங்கள், ஃப்ரூட்ஸ் வாங்கி எனக்கு என்னென்னு கிடக்கும், பசங்களும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. இது இந்த மெத்தடில் நீங்கள் ஃப்ரூட் வெட்டினீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெட்டிடலாம். பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னாலும் அவங்களும் இதை ஈஸியாக கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் கத்தி வச்சு கீறி விடுங்க. தோல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃப்ரூட்ஸ் அரிகிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து விட்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு இதை செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஆரஞ்சு உரிச்சிடலாம். வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க. ரொம்ப குழந்தைங்கள்ட்ட எல்லாம் நம்ம கத்தி கொடுக்க முடியாது. பாருங்கள், இதுக்கு நகமே தேவையில்லை நம்மளுக்கு.
நீங்கள் கத்தியால் கீறி விட்டிங்கன்னா போதும், சூப்பராக உரிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் சாத்துக்குடியும் உரிக்கலாம். அதே மாதிரி மெத்தடில் நம்ம மாதுளம்பழமும் இதே மாதிரி உரிக்கலாங்க. அப்படி மேலே கத்தி வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு அது மேலே உள்ள காம்பை பிடிச்சி இழுத்தோன்னா அழகாக வந்துடும். பாதி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டே நிறைய பேர் ஃப்ரூட்ஸே வாங்கவே மாட்டாங்க. இந்தமாரி நம்ம ஈஸி மெத்தடை கற்றுக்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி விரித்து விட்டு நம்ம ஒரு கரண்டி, குழி கரண்டி, நல்லா கனமாக உள்ள கரண்டி எடுத்து வச்சு நீங்கள் திருப்பி வச்சு தட்டினீங்கன்னா சூப்பராக முத்தெல்லாம் கொட்டிடுங்க. நம்ம ஜூஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பசங்களுக்கு அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்து விடவோ இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடவோ கொடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டேன். அப்பப்போ அங்கங்கே ஒன்று தான் பிடிச்சிட்ருக்கோம், அதை நம்ம எடுத்துடலாம். அது மேலே இருக்க அந்த வெள்ளையாக இருக்க தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 7. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நம்மளுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய நம்ம சிங்க்கு, பாத்ரூம் டேப்பு எல்லாமே இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேஸ் ஸ்டவ்வு எல்லாமே இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். எப்படின்னா 1 கப் வாட்டரு, 1/2 கப் வினிகரு, அது கூட லெமன் ஒரு 1/2 மூடி, அது கூட பேக்கிங் சோடா, சமையல் சோடா தாங்க, 2 ஸ்பூன் போட்டுங்க. இதெல்லாம் போடும்போது பொங்கும், லைட்டாக நீங்கள் மெதுவாக போடுங்க, ஒன்றும் பண்ணாது. அது கூட 1 ஸ்பூன் அஜினமோட்டோ. இது எல்லாமே குக்கிங்க்காக வாங்கினதான். அஜினமோட்டோ இப்போ நான் குக்கிங்கில் சேர்க்குறது கிடையாது, ஃபுல்லாக க்ளீனிங் தான் சேர்க்குறேன். இது லாண்ட்ரி லிக்விடு. இந்த லிக்விடு வேணுமாலும் போட்டுக்கலாம். லிக்விடு இல்லைன்னா நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பொங்கி வரும். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்ரூமில் ஃப்ளஷ்ஷுங்க அது இங்கே பாருங்கள் டேப்பு எவ்வளோ உப்பு பொடிச்சு போய் இருக்குதுன்னு. இப்போ இதை நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸை நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. இடையில காய நம்ம ஒரு டைம் நம்ம இது பண்ணி வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. நீங்கள் பாருங்கள், அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியும். நிறையா நுரைச்சிட்டு வந்துடும். பாருங்கள் பைப்பு எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம பாத்ரூம் டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு எல்லாத்துக்குமே இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேப்பில் யூஸ் பண்ணி காட்டுறேன். இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதெல்லாம் ஸ்கின்னுக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நம்மளே இது மாதிரி ரெடி பண்ணி செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. பாருங்கள் நல்லா 15 நிமிஷத்துலேயே நல்லா அந்த உப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நம்ம அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸிங்க க்ளீன் பண்ணுறது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய இடத்துல உப்பு தண்ணி இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். எங்களுக்கு உப்பு தண்ணி கூட ரொம்ப கிடையாது. இருந்துமே டேப்பெல்லாம் இந்த மாதிரி தான் ஆகுது. உப்பு தண்ணியில் ரொம்ப டேப்பு வீணாக போகுது, தண்ணி அடைச்சிக்குது. அப்படின்னாக்கா இந்த லிக்விடை நீங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த உப்பெல்லாம் நல்லா ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். டேப்பில் தண்ணி ஒரு கேரி பேக் வச்சு கட்டி வச்சிங்கன்னா அந்த உப்பெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன், இன்னும் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு நல்லா காட்டுறேன்.
பாருங்கள், மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த உப்பெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது பெரிய ப்ராப்ளங்க. ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம வீடு காலி பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை அப்படி வேஸ்ட் பண்ணிட்டோம், இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அடிக்கடி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்தமாரி உப்பு படியாமல் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பளபளன்னு வந்துருச்சு. இதே வச்சு நான் உங்களுக்கு பாத்ரூம் டோரையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். டிப் நம்பர் 8. பாருங்கள், என்னோடய பாத்ரூம் டோரு உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப நாள் கழுவாமல் வச்சுருந்தேன். இப்போ இதை அதே லிக்விடை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்குங்க. நான் எங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனால எனக்கு க்ளவுஸு கிடைக்கல. இல்லைன்னா நான் ஒரு க்ளவுஸ் வாங்கி வச்சுருக்கேன், திருச்சியில் இருக்குது. நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தேய்ங்க. ஆனால் கைப்பட்டாலும் அந்த லிக்விடு ஒன்றும் பண்ணாது, ஏன்னா கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது ரொம்ப. அதனால் இது மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி விட்டு அடிச்சிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக இருந்துச்சு. இந்த லைட்டாக வெள்ளையாக இருக்கிறதையும் இன்னொரு தேய்ச்சி விட்டோன்னா போயிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 9. இது பாருங்கள், இது ஹேண்ட் ஃப்ளஷ்ங்க. இது எனக்கு கீழே தண்டி கீழே அந்த பைப்பெல்லாம் அழுக்கும் கரையும் ஆகிடுது. இது மாதிரி தண்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாட் ஒன்று போட்டுட்டு அதில் சொருவிட்டிங்கன்னா அந்த ஒயரு கீழே தண்டாது. இதனால் தண்ணி எதுவும் பிரேக் ஆகாதுங்க, சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 10. இது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது கேஸ்கெட்டு. இதெல்லாம் நம்ம ஃப்ரீசர் தட்டுக்கு கீழே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சோன்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு வருங்க. இந்த மெரூன் கலரில் இருக்க கேஸ்கெட் நான் 10 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா வருது. இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுமாரி சின்ன கேஸ்கெட் இருக்கும்ல, குக்கருக்கு, அதுவும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டில் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த 10 டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.